குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு குட்டி கதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு கோழி பண்ணையாளருக்கு ஒரு முட்டை அவரோட ஃபார்மில் கிடைக்குது. அவர் அந்த முட்டையை எடுத்து கோழிகளோட முட்டை அடை காப்போம்ல அந்த ஹெச்எஸில் வச்சிடுறாரு. வச்சோன்னா அதுவும் ஒரு கோழி குஞ்சாக வந்துடுது. கோழி குஞ்சு இல்லை, கழுகு குஞ்சாக வந்துடுது. ஆனால் அது வளர்றது கோழிகள் கூடயே சேர்ந்து வளருது. கோழி மாதிரியே சாப்பிடுது, கோழி மாதிரியே இருக்குது. அதுக்கு அது கழுகுனே தெரியலை. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு கழுகு நல்லா ஃபாஸ்ட்டாக பறந்து மேலேருந்து பறந்து அப்படியே வருது. அதை பார்த்தோன்னே கோழி அம்மா கிட்ட அந்த கழுகு கொஞ்சம் கேட்குது, என்னென்னா, அம்மா இது என்ன பறவை, இது என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இப்படி பறக்குது அப்படின்னு. நீ அதுக்கிட்ட போயிடவே கூடாது, அது கண்ணில் நீ பற்றவே கூடாது, ஏன்னா அது நம்மளை பிடிச்சிட்டு போக தான் வருது அப்படின்னு சொல்லுது. ஆனால் அந்த கழுகு குஞ்சுக்கு அது இனத்தை சேர்ந்தது தான் அதுக்கே தெரியாது. பட் அதை வளர்த்தது, அது இருந்த இடம் எல்லாமே கோழிகள் கூட. ஸோ அந்த மாதிரி உங்களோட பொட்டென்ஷியல் உங்களுக்கே தெரியாது. ஸோ நீங்கள் அந்த கோழி அம்மா சொன்ன மாதிரி நீங்களும் உங்களோட திறமை தெரியாமல் அப்படி இருக்கலாம். ஆனால் உண்மையான பருந்தா, உண்மையான கழுகா அது இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்றைக்கி அதுக்கு அப்படி இருக்கும். ஆனால் அதோட பவர் அதுக்கு தெரிஞ்சிடும், ஒரு நாள் வெளியில் வந்துடும். ஸோ நீங்கள் ஒரு உண்மையான திறமைசாலியாக இருக்கிற பட்சத்தில் எப்படியாவது நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. கரெக்டு தானே நான் சொல்கிறது?